Hello friends, welcome to Hot and Taste. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ஈஸியான ஒரு உப்புமா ரெசிபி தான் फ्रेंड्स நம்ம பார்க்க போறோம். சம்பா ரவை அதாவது கோதுமை ரவை பயன்படுத்தி நம்ம ஒரு உப்புமா நம்ம பண்ண போறோம். இதுக்கு தேவையான பொருட்களோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன் फ्रेंड्स. செக் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு இரும்பு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகுளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா தாளிச்சுக்கலாம். இதனோட கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, தேவையான அளவு பூண்டுப்பல், கொஞ்சமாக இஞ்சி துண்டு நம்ம சேர்த்துருக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்ததும் இதனோட வெங்காயம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன், பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 50 கிராம் க்ரீன் பீஸ் எடுத்துருக்கிறேன், 50 கிராம் கேரட், அதோட 50 கிராம் பீன்ஸ் நான் சேர்த்துருக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஒரு 75% நல்லா குக் ஆனதும் இந்த டைமில் நம்ம ஒரே ஒரு சின்ன தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்லேயே ஆனியன் கூட தக்காளி சேர்த்தோம் அப்படின்னா தக்காளி ரொம்ப கரைஞ்சி போயிடும், உப்புமாவோட டேஸ்ட் நமக்கு மாறிடும். நான் இன்றைக்கி 1 கப் ரவை அதாவது 200 கிராம் ரவை எடுத்துருக்கிறேன். அதனால் நான் இன்றைக்கி 2.5 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நல்லா நமக்கு கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ரவையை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ரவை நம்ம சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரவை சேர்த்ததும் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு நம்ம லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். நம்மளோட உப்புமா 90% அளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது. இதுவும் அப்சர்வ் ஆனால் இன்னும் நல்லா உப்புமா உதிரியாக நமக்கு கிடைக்கும். அதனால் திரும்பவும் ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நான் மூடி போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு சூப்பரான கோதுமை ரவை உப்புமா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நம்ம இறக்கிட வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்னோடய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.